வீவர்ஸ், இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட போகிறீங்கன்னு தெரியல. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும் போது செய்யக்கூடாத விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப செய்கிறீங்க. இந்த நேனோ காரு, இவர் கார் எவ்வளோ வாங்கியிருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 60,000 தான் வாங்கியிருப்பார். ஆனாலும் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், ஏசி சரியில்லைனா வாங்காதீங்க, சில பேசிக்ஸ் ப்ராப்ளம் சரியில்லைனா வாங்காதீங்கன்னு சொன்னதுக்கான இன்னொரு கிளாசிக்கல் எவிடன்ஸ் என்னென்னா, இந்த கார் விற்றவங்க ஏசி கேஸ் லீக்கு சரி பண்ணால் சரியாயிடும்னு சொல்லி விற்றுருக்காங்க. ஏசி கேஸ் லீக்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம், ஒரு நிப்பில் லீக் வருது. அந்த லீக்கை அரெஸ்ட் பண்ணி இப்போ கேஸ் ஃபில் பண்ணி பார்த்தா கம்ப்ரஸர் கம்ப்ளீட்டாக சீஸ் ஆகி போயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த கம்ப்ரஸர் துரு பிடிச்சி போயிருக்கு பாருங்கள். இது எவ்வளோ மாதமாக இந்த கம்ப்ரஸர் ஒர்க் பண்ணாமல் இருக்குன்னு தெரியல. சுத்தமாக கம்ப்ரஸர் ஆயிலே இல்லாமல் சீஸ் ஆகி போயிருக்கு. இங்கே பாருங்கள், இதை சுற்றினா இந்த புள்ளி சுற்றுது. ஆனால் இந்த கம்ப்ரஸரில் இருக்கிற இந்த கிளச் இருக்கிற மேக்னெட்டிக் கிளச்சு சுத்தமாக ஜாம் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக இந்த கம்ப்ரஸர் போயிடுச்சு. அதோடு பாருங்கள், இந்த கண்டென்சர் இதுவுமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்கணும்னா, இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். எப்படி எல்லாமே டேமேஜ் ஆகி போயிருக்கு பாருங்கள். கம்ப்ளீட்டாக விட்டு இப்போது கூலிங் காயிலுமே இதே மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையுமே கட்டிகிட்ருக்கோம். ஸோ கூலிங் காயில், இன்ஃபேக்ட் கம்ப்ரஸரை மாற்றும் போது கண்டென்சரை மாற்றும் போது கூலிங் காயில் நம்ம மாற்றிறது தான் சரியானதாக இருக்கும். ஸோ இவ்வளோ வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசிக்கு வேறு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குங்க, புரிஞ்சுக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் இந்த வண்டியில் மாற்றினா ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட் மட்டுமே சரியா 35,000 ரூபாய்க்கிட்ட வருது. அதுக்கப்புறம் நம்மளோட லேபர் சார்ஜஸ்ஸு மற்றதெல்லாம் இருக்குது. ஒரு ஏசிக்கு மட்டுமே ஒரு 50,000 ரூபா கார் வாங்கி 35,000 ரூபா செலவு பண்ண முடியுமா? என்ன நினைப்பில் இந்த கஸ்டமர் வாங்கியிருப்பாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் 35,000 ரூபாய் இப்போ செலவுன்னு சொன்னால் அவரோட மனநிலைமை என்ன ஆகும்? அதனால் ஒவ்வொரு டைம் நான் சொல்கிறேன், பேசிக் ஃபங்க்ஷன்ஸு 100% சரி இருந்தால் மட்டும் காரை வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. ஏசி பேசிக் ஃபங்க்ஷனை சேர்ந்தது சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.